பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். 3mm வந்து கிறிஸ்டல் பீடும், சாரீ கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கட் பீட், மைக்ரோ கட் பீட் இருக்குல்ல, அந்த கட் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன சமைக்கி, அது 3 இது 4 பொருள் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து சிம்பிள் டிசைன் தான். அதை வந்து நம்ம எப்படி லுக் வைஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ வச்சு அளவு போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக்கில் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து லைன்ஸ் மாதிரி தான் போட போகிறேன். அந்த லைன்ஸுக்கு வந்து கேப் வந்து இந்த ஸ்கேல் அளவு தான். இந்த ஸ்கேல் வந்து ஒரு 1.25 இன்ச்சு அது மாதிரி இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சைஸில் கேப் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பக்கம் ஒரு நெக்குக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் போகிற மாதிரி, ஏன்னா நெக்லேருந்து டிசைன் வரும்போது வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் நெக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு லைன் போட்டுக்கிறேன். நான் வந்து 2 லைனும் சேமாக போடாமல் ஒரு லைன் வந்து கொஞ்சம் கீழவும், ஒரு லைன் வந்து அதுக்கு மேலே ஒரு சின்ன லைனாகவும் தான் போட போகிறேன். இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான். இந்த டிசைனை நல்லா கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபுல் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே போட போகிறோம். நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்கு வந்து 6.5 இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து அந்த லைன் வந்து ஒரு 5.5 அது மாதிரி வச்சுக்கலாம். பெரிய லைன் வந்து ஒரு 5.5 இல்லைனா 5 கூட வச்சுக்கலாம். நான் வந்து 5 வச்சுருக்கேன். மேலே வந்து சின்ன நெக் வந்து எவ்வளோக்கு வச்சுருக்கேன் பாருங்கள், 3.5 வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து நம்ம போடுறது வந்து ஃப்ரண்ட்டு போட்டுட்ருக்கோம். பேக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் நெக்குக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவோ சின்னதாகவோ போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு தான் போட்டுட்ருக்கேன். நம்ம கிறிஸ்டல் பீடு யூஸ் பண்ணும்போது வந்து அது ஃபேட் ஆகிறது வந்து கம்மியாகும், கோல்டு பீடு அது மாதிரிலாம் வைக்கிறதுக்கு பதில். அதனால் நான் வந்து கிறிஸ்டல் பீடு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த மைக்ரோ கட் பீடு வச்சு அந்த லைன்ஸில் வந்து லைனாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மைக்ரோ கட் பீடு வச்சு லைனாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து கிறிஸ்டல் பீடு, அந்த லாஸ்ட்டில் வந்து கிறிஸ்டல் பீடு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு லைன்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து கிறிஸ்டல் பீடு வச்சுட்டு அதை சுற்றி 2 கிறிஸ்டல் பீடு, ஒரு 2 கட் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு வர மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், 4 பக்கமும் 2 கிறிஸ்டல் பீடு. வந்து நான் வந்து அந்த கிறிஸ்டல் பீடு வந்து 2 எல்லா பக்கமும் 4 பக்கமும் வர மாதிரி கட் பீடும் கிறிஸ்டல் பீடும் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த லைன்ஸில் வந்து 1/4 இன்ச்சு கேப் விட்டு லைன்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு கேப் விட்டு லைன்ஸ் போட்டுட்டு அந்த பக்கமும் 1/4 இன்ச்சு கேப் விட்டு லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுலேயும் அதே மாதிரி 2 கட் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு வர மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு லைன் விட்டு ஒரு லைன், ஏன்னா அங்கே வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். அதனால் வந்து 2 கட் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு வச்சு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் எப்படி போட்டுருக்கோன்னு பாருங்கள். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் டிசைன் வந்து நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கிராஸாக லீஃப்லாம் எப்படி அதுக்கு வந்து காம்புலாம் வருதோ அது மாதிரி ஸ்டெம்ஸ்லாம் கிராஸாக வருதுல, லீஃபில் வந்து ஸ்டெம் இருக்கும்ல, அந்த லீஃப் வர மாதிரி கிராஸாக போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து டிசைன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 கட் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு வந்து வச்சு போட்டுட்டு 2 பக்கமும் சேமாக போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 பக்கமும் ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி அந்த கிறிஸ்டல் பீடு 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் பாருங்கள், சமைக்கி வச்சு அந்த கீழே இருக்க டிசைனுக்கும் 4 பக்கம் அந்த சென்டரில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டுக்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து ஒன்று கூட ஃபேட் ஆகிற மெட்டீரியல்ஸ் இல்லை. அதனால் கஸ்டமர் வந்து எனக்கு ப்ளவுஸ் லைஃப் வரணும் அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸை தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து இது மாதிரி ஒர்க் போடும்போது வந்து ஈஸியாக ப்ளவுஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அவங்க வந்து சர்ஃப் வாஷ் கூட பண்ணலாம் இந்த ப்ளவுஸை வந்து. அதே மாதிரி வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும், எனக்கு லைஃப் வரணும் அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணி கொடுங்க. இல்லை மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து கோல்டு பீடு அது மாதிரிலாம் இருக்குன்னா காசு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மணி பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து லுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது மாதிரி டிசைன்ஸ்லாம் சூஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு தெரியும் இது ஃபேட் ஆகாது, இது மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி டைமில் வந்து நம்ம இது மாதிரி போட்டு கொடுத்தோன்னா
அவங்களுக்கும் நம்ம மேலே நம்பிக்கை வரும். சரி ஓகே, இவங்க சொல்கிறது வந்து நல்லாயிருக்கு, காசுக்காக பார்க்காம நம்மளுக்காகவும் பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால. இருந்தாலும் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு. பீடு ஃபேட் ஆகிடும், இது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஓகே காஸ்ட் அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதை போட்டுக்கோங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும், நம்மளுக்கும் பீடு வேஸ்ட்டாக போச்சு உங்ககிட்ட ஒர்க் போட்டு இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லாமல். அதே மாதிரி ப்ளவுஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு கஸ்டமருக்கு வந்து சொல்லி கொடுங்க. ஒரு வந்து துணி பேக்கில் சுற்றி வைங்க, அப்போ தான் சேஃபாக ப்ளவுஸ் சேஃபாக இருக்கும், கலர் சீக்கிரமாக போகாது அப்படின்லாம் சொல்லி கொடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சேரீயோட இல்லைன்னா 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸு 3 ஆரி ஒர்க் ப்ளவுஸு அது மாதிரி தனித்தனியாக போடாமல் அப்படியே வச்சிடறாங்க. ஒரு ப்ளவுஸும் ஒரு இதோட வந்து வந்து கலர்லாம் ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறமா திருப்பி வந்து நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க, நீங்கள் ஒர்க் போட்டு கொடுத்தீங்களே, இது மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட வரக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர்கிட்ட தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். அதனால் நான் வந்து எதுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேனோ அதையும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்ல. நான் வந்து ப்ரிஸோ பீட் தான் யூஸ் பண்ணுறேன். அது பேக்கெட்டே 350க்கு வருது. ஏன்னா அது மாதிரி நம்ம குவாலிட்டி பார்த்து தான் கஸ்டமருக்கு போட்டு தரோம். ஆனால் அவங்க வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே பீட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி பீட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா இதுவாக யூஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து அந்த சில்க் த்ரெட் வச்சு சமைக்கி வச்சு லைன் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி ஃபில் பண்ணிகிட்டே வந்தோன்னா த்ரெட்டு வந்து லாங்காக இழுத்துட்டே போகிற மாதிரி இல்லாமல் ஒரே லைனாக வரும். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன், இருங்க அப்படியே இருங்க. இது பாருங்கள், இந்த லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 லைனு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதோட லுக் எப்படி இருக்குது பாருங்கள். என்னோடய டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பர் கீழே கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ்க்கும் பாருங்கள் எத்தனை லைன்ஸ் ஜிக்ஸாக்காக கீழே மேலே வச்சு போட்டிருக்கேன். பேக் இது. இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.